Hi everyone, this is Mari Sadiappan. So என்னோட குழந்தையோட ஹேண்ட்ரைட்டிங் லெவல் ரொம்ப புவரா இருக்கு. அதை இம்ப்ரூவ் பண்ண எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல மேம் அப்படின்னு கேட்குற பேரண்டா நீங்க உங்களுக்கான பதிவு தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் செக் தேர் பென்சில் கிரிப். அவங்களோட பென்சில் கிரிப் லெவலை நம்ம செக் பண்ணி ஸ்ட்ராங் பண்றது மூலமா இட் இம்ப்ரூவ்ஸ் தேர் கம்ஃபர்ட் அண்ட் கண்ட்ரோல். ஸோ செகண்ட் ஒன் டெய்லி ப்ராக்டிஸ். ஸோ டெய்லி ப்ராக்டிஸ், அதாவது 10 to 15 minutes டெய்லி அவங்களுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கறது it makes a big difference. Number 3, focus on the letter formation. So அவங்க letter formation அவங்க எப்படி எழுதுறாங்க அப்படின்றதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அந்த பிகினிங்ல இருந்து நம்ம கரெக்ட் பண்ணும்போது அவங்களோட ஹேண்ட்ரைட்டிங் லெவல் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் 4 பாத்தீங்கன்னா மெயின்டைன் தட் போஸ்டர். அவங்களோட உட்கார்ற பொசிஷனை நம்ம கரெக்ட் பண்ணி அவங்களோட நோட் புக் அவங்க பிளேஸ் பண்றதை கரெக்டான ஆங்கிள் பிளேஸ் பண்ணி அவங்கள உட்கார வச்சு எழுத வைக்கும் போது அவங்களோட ஹேண்ட்ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இட் ஹெல்ப்ஸ். தென் 5th ஒன் பாத்தீங்கன்னா அவாய்ட் ரஷிங். ஸோ ரஷ் பண்ணி அவங்கள இதை முடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு எழுத வைக்கலாம அவங்களை என்கரேஜ் பண்ணி நீட்டா எழுதுறதுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணணும். நம்ம 6th ஒன் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபைன் மோட்டார் லெவல்ல டெவலப் பண்றதுக்கான ஆக்டிவிட்டிஸ் லைக் கிளே மோல்டிங், கொலேஜ் ஒர்க், கலரிங் ஒர்க், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்ம கொடுக்கறது மூலமா அவங்க ஃபைன் மோட்டார் லெவல் நல்லா இம்ப்ரூவ் ஆகி அவங்களோட ஹேண்ட்ரைட்டிங் லெவல் ஓவரால் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்க குழந்தையோட ஹேண்ட்ரைட்டிங் லெவல் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். தேங்க்யூ.